திங்கள் தோறும் அதுதான் சிவனுக்கு உகந்த நாள்னு நாமெல்லாம் நினச்சிக்கிறது. ஏன்னா எல்லா நாளும் அவருக்கு உகந்தவர் தானே. ஆனால் அந்த திங்கட்கிழமை மட்டும் காலை வேளை நான் வந்து அலுவலகம் செல்லுகிற பொழுது வாரம் வாரம் திங்கட்கிழமை மட்டும் உணவெடுத்து கொண்டு போய் யாராவது ஒரு ஏழை என் கண்ணில் காட்டுப்பா, பசியாக இருக்கவங்கள காட்டுப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அதனை இப்போ செய்கிறதில்ல. இதுதான் கொள்கை. மாறிடும். ஆனால் அறிவாட்ட நாயனார் தன்னுடைய செல்வம் குறைந்த பிறகும் கூட தன்னுடைய கோட்பாட்டிலிருந்து மாறவில்லை. அவ்வளோ பெரிய தனவந்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம இதில் பார்த்துருக்கோம்ல, பெரிய தனவந்தர் கடனை வாங்கிட்டு கடல் கடந்து போயிடுவார். இவர் அப்படி செய்யலை. பிறவி கடலிலிருந்து நம்மை மீட்டெடுப்பவன் என்று உறுதியாக தன் மனதில் இறைவனை நினைத்து கொண்டு தனவந்தராக இருந்த அந்த தாயனார் என்ன பண்ணுறாரு, கூலி வேலைக்கு சென்று கூலி நெல்லாக கொண்டு வந்து அதனை இறைவனுக்கு கைங்கரியம் செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது செந்நெல் கார்நெல் என்று பதறு என்றும் கரிக்காய் என்று கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த நெல் வந்து சாப்பிடுவதற்கு உகந்ததாக இருக்காது, அரிசி சோறு. அந்த சோற்றினை இவருக்கு வைத்துக்கொண்டு செந்நெல் அரிசியில் சமைத்த சோற்றினை அமுதாக திருவமுதாக எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கமாக இருக்கிற பொழுது, மேலும் இறைவன் என்ன சோதனை பண்ணுறான் அப்படின்னா, கார்நெல் எல்லாம் கிடைக்க விடாமல் செய்திடுறான். வெறும் செந்நெல் மட்டும்தான் கிடைக்குது. செந்நெல் யாவுமே இறைவனுக்கு உகந்ததென்று எடுத்துக்கொண்டு வந்ததன் காரணமாக கணவன் மனைவி இருவரும் பட்டினி கிடக்கிறார்கள்.